ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஸ்கின் பிரைட்னிங், ஒரு க்ளோயிங் ஸ்கின் ஒயிட்னிங்கான ஒரு கொரியன் ஸ்கின் சீக்ரெட் க்ரீம் ஆர் பாடி வாஷ் ஆர் ஃபேஸ் வாஷ் எது வேணால் வச்சுக்கலாம். இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரெமெடி தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட், நார்மலாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் உணவில் எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் வந்து இதை நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது அரிசி. நார்மல் எந்த அரிசியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், ஈவன் பாஸ்மதி ரைஸாக இருந்தால் கூட. ஸோ அதுக்கு நான் இங்கே வந்து நார்மல் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் வந்து 2 டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஏதோ இந்த மாதிரி 2 தடவை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தூசு ஏதாவது இருந்தால் கூட அது ரிமூவ் ஆகிடும், அதுக்காக தான் வாஷ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். நீங்கள் நார்மல் தண்ணியில் ஊற வைக்கலாம், இல்லைன்னா வந்து பால் காய்ச்சாத பால், மாட்டுப்பால் இல்லைன்னா தேங்காய் பால், அந்த மாதிரி எந்த பாலில் வேணாலும் ஊற வைக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து பாலில் வந்து இதை வந்து ஊற வைக்க போகிறேன். இப்போ பால் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து ஊற வைக்கிறதுக்கு தகுந்த அளவு நான் இங்கே பால் எடுத்துக்கிறேன். இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு நீங்கள் பால் எடுத்தீங்கன்னா போதும். முடிஞ்ச அளவுக்கு காய்ச்சாத பால் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஆனால் என்கிட்ட இப்போ காய்ச்சின பால் தான் இருக்குது. நான் பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஸோ நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் வந்து இங்கே நான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு நைட் ஃபுல்லாக வந்து ஊறட்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 hours ஊற வச்சா கூட போதும். டிபெண்ட்ஸ் ஆன் த ரைஸோட கன்சிஸ்டன்சி. இது வந்து இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஊறத்துக்கு, அதனால் நான் வந்து இதை ஓவர் நைட் சோக் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இதை மூடி வச்சுட்டு ஒரு நைட் ஃபுல்லாக சோக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இது எப்படி மேக் பண்ணுறது, இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா வந்து அரிசி வந்து ஊறிடுச்சு பால்லையே. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் தூக்கி போடாதீங்க. நீங்கள் இதை வந்து ஒரு நேச்சுரல் ஸ்க்ரப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்க்ரப்பராக கூட நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு ஃபுல் பாடிக்கு குளிக்கும்போது ஸ்க்ரப் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் மாதிரி நீங்கள் இப்படி நல்லா வந்து இதை பாடியில் போட்டு இல்லை கை கால் முகம் எங்கே வேணால் வந்து நம்ம ஃபுல் பாடிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. ஸோ நம்மளுக்கு தேவை இந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான். ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் எடுத்துருக்கேன். இப்போது ஸ்டவ்வில் ஒரு சாஸ் பேன் அல்லது ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து இந்த நம்ம வடிகட்டி எடுத்த இந்த மிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்குது. நான் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கல. ஸோ நீங்களும் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு வந்து அடி பிடிச்சி எல்லாமே வந்து இதாகிடும். ஸோ ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி கிளறி விட்டுட்டே வரும்போது நல்லா வந்து கெட்டியாகும். இப்படி கிளறி விட்டுட்டே வரும்போது நம்மளுக்கு வந்து நல்லா வந்து இது தண்ணி மாதிரி இருக்கிறது கெட்டியாகும். நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரும். எதனாலன்னா அந்த ரைஸோட சாரெல்லாம் அதில் இறங்கினதுனால. இப்போ இது பாருங்கள், அடியில் பாருங்கள் நல்லா கெட்டியாகிக்கிட்டு வருது. ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வந்து அடுப்புலேயே வச்சு இது பண்ணி எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது கெட்டியாகிருக்கு. இப்போ பாருங்கள், இது ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இது பாருங்கள், இப்படி இதை விடவுமே இன்னும் க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துக்கலாம். பட் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும். அப்புறம் வந்து ரொம்ப ஸ்மெல் வந்து ரொம்ப பேடாக இருக்கும், அது யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இது ஆறுச்சுன்னா இந்த அளவுக்கு வந்து கெட்டியாயிடும். ஸோ நல்லா வந்து ஆற விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இது ஆறிடுச்சு. இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.